மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல நமக்கு எதிரிகள் யார் அப்படின்னு தான். தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், மிகவும் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடிய ஆட்களும் கூட. சோ தனுசு ராசி நேயர்களுக்கு யார் எதிரிகளா இருப்பாங்க அப்படின்னா, தன்னால செய்ய முடியாததை ப்ராமிஸ் பண்றவங்க. அதாவது என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும், என்னால இந்த 10 ஏக்கர் தான் என்னால விளைவிச்சு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கர் மட்டும் பண்ணிட்டு அந்த 9 ஏக்கர் அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க. ஒரு தண்ணி ஒரு கொடுக்க முடியாது, இல்ல அதற்கான எந்த வேலையுமே செய்ய முடியாம பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஆட்கள். அதே மாதிரி நல்ல வீடு 2 மாடி கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி சரியான வேலை ஆட்களை வச்சு சரியான வேலை முறையில அந்த வேலையை வாங்காம பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி ஓவர் ப்ராமிஸ் பண்ற ஆட்கள் எல்லாம் தன்னால சாதகமற்ற விஷயங்கள், தன்னால செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி என்னால இதை பண்ண முடியும்னு பண ரீதியா ஏமாத்துறவங்க கிட்ட இருந்து நீங்க ரொம்ப தூரமா இருக்கணும். அதே மாதிரி அவங்க ப்ராமிஸ் பண்ண சர்வீஸையும் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. சோ எதையுமே தீர ஆராய்ந்து இந்த காலகட்டத்துல அவங்க அவங்க வாக்களிக்கிறது, அவங்க வாக்கு கொடுக்கறது கரெக்டான முறையில தான் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பண்றது ரொம்ப மிகவும் அனுகூலியமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பொய்யான மதகுருமார்கள், இல்ல ஒரு குரு, ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தூரமா தள்ளி வைக்கிறது இந்த காலகட்டத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு மிகவும் அனுகூலியமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றவங்க, இத பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் பண்ற ஆட்களை உங்ககிட்ட இருந்து தள்ளி வைக்கிறது உங்களோட முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கும். சோ தனுசு ராசி நேயர்கள் ஓவர் ப்ராமிஸ் பண்றவங்களையும் அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றவங்களையும் பொய்யான மதகுருமார்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அவர்களை தவிர்க்கிறது உங்களுக்கு மிகவும் அனுகூலியமான பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். சோ தனுசு ராசி நேயர்களுக்கு குரு ஸ்தலங்களுக்கு போறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஆலங்குடி குரு பகவான் போய் பார்த்துட்டு வர்றது, தட்சிணாமூர்த்திக்கு சுண்டக்கடலை மாலை போடுறது, கொண்டக்கடலை மாலை போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி மஞ்சள் வஸ்திரம் சாத்துறதும், நவகிரகங்கள்ல இருக்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறதும், அபிஷேக ஆராதனை பண்றதும், வியாழக்கிழமைகள்ல விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை தனுசு ராசினியர்களுக்கு கொடுக்கும். சோ இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை கடலே கந்தா போற்றி. நன்றி, வணக்கம்.